நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழக முதல்வர் அவர்கள் பெண்களுடைய பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் அதிரடிப்படை திறப்பு விழா நடத்தியிருந்தாரு. ஸோ இதன் மூலயமா இனி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் நினைக்கிறீங்களா? 4 கோடி பெண்களுக்கு இவங்க எத்தனை பேரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க? 400 பேரை என்னமோ போடுறாங்க. தமிழில் திருக்குறளே சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும், பெண்கள் நிறை காப்பே தலையினார் வள்ளுவர். பூரணமாக எல்லாரும் தடுத்துட முடியாது, தடுக்கிறதுக்கு ஒரு நடவடிக்கை, அவ்வளோதான். அது அந்த அளவோடு தான் முடியும், அதனால் பூராவும் முடியாது. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி பஸ் ஸ்டாண்டு அங்கே இங்கெல்லாம் கூடுற இடத்துல அவங்க இருந்தாங்கன்னா அங்கே இந்த பிரச்சனை வராமல் இருக்கும், பிரச்சனைகள் குறைக்கப்படும், அவ்வளோதானே தவிர. நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் ஊரில் ஒருத்தன் கூட குடிக்க மாட்டான், ஒரு நாள் கூட குடிக்க மாட்டான். குடினால என்னன்னே தெரியாது. இன்றைக்கி குடிக்காத ஒருத்தனே கிடையாது. நீ எட்டின தூரத்துலலாம் கடையை வச்சுட்டு அவங்கள குடிக்கக்கூடாதுன்னு சொன்னால் முடியாது. ஆனால் மக்களுக்கு சாராயத்தை கொடுத்து அந்த காசை வாங்கி தான் நான் கொடுக்க வேண்டியது இருக்குன்னா உனக்கு அப்படிப்பட்ட ஆட்சி தேவையில்லை. அது இந்த மதுக்கடைகளை மூடினாங்கன்னா நிச்சயமாக எதிர்கால சமுதாயம் காலாகாலத்துக்கு இவங்களை வாழ்த்தும், வரவேற்பும். எல்லாம் ஏற்கனவே இருந்த அதிகாரிகள் தான் இங்கே இருக்காங்க. அந்த அதிகாரிகள்லாம் பலம் நின்று கொட்டப்பட்டவங்க. அந்த ஆட்சியாளர்களால் பலவிதமான சலுகைகளையும் பலவிதமாக லஞ்சம் வாங்கிறதுக்கும் இதுக்கெல்லாம் பழக்கப்பட்டவங்க. கூட்டணி கட்சின்றது தேர்தலுக்கு நேரத்தில் சேர்ந்து வருதே தவிர காலத்துக்கும் அவங்களுக்கு அடிமையாக இருக்கிறது அல்ல. அதுவே கூட்டணி அல்ல. அது ஏன்னா அடிமையாகவங்க கிடையாது. அது இல்லை, எங்களை விட்டு போயிட்டாங்கன்னு இவங்க புலம்புறதே இவங்களுக்கு இன்னும் கூட்டணினாலும் தெரியல. ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருச்சி சவுந்தரராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழக முதல்வர் அவர்கள் பெண்களுடைய பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் அதிரடிப்படை திறப்பு விழா நடத்தியிருந்தாரு. ஸோ இதன் மூலயமா இனி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் நினைக்கிறீங்களா? நீங்கள் தமிழ்நாட்டில் பாப்புலேஷன் அவ்வளோ 8 கோடி இருக்காங்க. 8 கோடினா 4 கோடி பெண்கள் இருப்பாங்க, கூடயே இருப்பாங்க, இல்லை குறைச்சல் கொஞ்சம் முன்ன இருக்கும். 4 கோடி பெண்களுக்கு இவங்க எத்தனை பேரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க? 400 பேரை என்னமோ போடுறாங்க. 4000 பேரை போட்டாலும் 2500 பேர் கூடிய விரைவில் 2500 பேர் 2 லட்சமே போட்டாலும் அவங்களுக்கு அவங்க தான் பாதுகாப்பு. என்ன சொல்லப்போ பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் பாதுகாப்பு தேவைப்படுது இப்போ. அதனால் அவங்களுக்கு கேட்டால் ஊர் பூரா ரவுடிசம், தண்ணி. நீங்கள் மது விலக்கை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணாமல் அந்த வருமானம் எடுக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருமானத்தால் தான் ஆட்சி நடத்த முடியும்னா அதை விட ஆட்சி வேணான்னு கூட போயிடலாம். அந்த நிறுத்துனாங்கன்னா அதுதான் முதல் காரியம். அதுதான் எல்லாருக்கும் வர்ற ஒரு தூண்டுதல். அதனால் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல நீங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க, அது ஓரளவுக்கு தான் நமக்கு கல் பண்ண முடியும். தமிழில் திருக்குறளே சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும், பெண்கள் நிறை காப்பே தலையினார் வள்ளுவர். அதனால் எதுக்குமே அவங்கவுங்க ஜாக்கிரதையாக நம்ம யார், நம்மளுக்கு என்ன ஆபத்து இருக்குது, நம்ம எந்த இடத்துக்கு போகிறோம், நம்ம எப்படி இருக்கணும் தெரியுதா, எப்படி பாதுகாப்போடு இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அவங்கவுங்க இயற்கையாக வச்சுக்கணும். இயற்கையாக இல்லாமல் எந்த சூழ்நிலை வந்தாலும், இப்போ ஒரு பொண்ணு அன்றைக்கி வீட்டிலேருந்து கிளம்பி நேச்சுரல் இதுக்காக வெளியில் போச்சு, அதை அடிச்சுட்டு போய் ஃபாரஸ்ட்டில் போட்டு பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நிறைய பெண்களுக்கான கொடுமை நிறையா காதலிக்கிறானுங்க. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் சீரியஸாக காதலிக்கிறான், அப்புறம் அதுக்கு பிறகு நண்பர்களுக்கு விருந்து வைக்கிறான் அவளை, அதுக்கு பிறகு அவளை நாசம் பண்ணிடுறான். இதெல்லாம் டெய்லி நம்ம படிக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் நான் அப்புறமா சொல்கிறேன். அதனால் பெண்கள் இது ஒரு நடவடிக்கை. இதில் அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கே இருப்பாங்க, கல்லூரி இருக்கிற இடத்துல அப்படி வாட்ச் பண்ணுவாங்க, எவனா பையங்க சுற்றுறாங்களா, பெண்கள் கூடுற இடத்துல, அதில் எல்லாம் அவ்வளோதான் அவங்களால பண்ண முடியும், பண்ணுவாங்க. அது ஒரு நடவடிக்கை, ஒரு அச்சம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல தப்பு பண்ணுறதுக்குள்ள எல்லா வழிகளையும் இந்த அரசாங்கம் உருவாக்கிடுச்சு. இதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கம் பண்ணலை. அண்ணா சட்டமன்றத்தில் கருத்திருமன் கேட்குறாரு, எதிர்க்கட்சி தலைவர் கேட்குறாரு, மதுவிலக்கல் உங்கள் கொள்கை என்னன்னு. அண்ணா தெளிவாக எழுதி சொல்கிறாரு, இந்த அரசாங்கம் பிச்சை எடுத்து நடத்துகின்ற நிலைமை வந்தாலும் மதுவிலக்கை நான் ரத்து செய்ய மாட்டேன், அதனுடைய கொடுமை எனக்கு தெரியும், குடும்பங்கள் சிதைந்து போகும்னார். அப்படி சொன்னவருடைய பெயரை வச்சுட்டு கட்சி நடத்துகிறவங்க
அண்ணா செத்ததும் அவரை புதைச்சிட்டு அந்த கொள்கையெல்லாம் சேர்த்து புதைச்சிட்டு இவங்க சாராய கடையை திறக்கிறாங்க. இந்த சாராய கடை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் ஊரில் ஒருத்தன் கூட குடிக்க மாட்டான், ஒரு ஆள் கூட குடிக்க மாட்டான். குடினால என்னன்னே தெரியாது. இன்றைக்கி குடிக்காத ஒருத்தனே கிடையாது. இதுக்கு காரணம் இந்த கடையை கொண்டாந்து வச்சது தான் காரணம். கடை வந்து இது ஆரம்பித்து வச்சது கருணாநிதியினுடைய அவருடைய கைராசி. அது அவர் ஓப்பன் பண்ணதுனால அது பரவுது. நீங்க மதுக்கடைகளை கருணாநிதி அவர்கள் ஆரம்பித்ததா சொல்றீங்க, ஆனா மதுக்கடைகள் வந்து அதிமுக காலகட்டத்துல தான் கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்றாங்களே. சொல்கிறேன், முதல்ல இல்லாத ஒன்று ஆரம்பித்து வச்சாச்சு. ஆரம்பித்து ஒரு 3-4 வருஷம் ஓட்டிட்டு அதுக்கு பிறகு திமுக அண்ணா திமுக அவர் பேரில் குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லி இது பண்ண பிற்பாடு அதுக்கு ஒன்ன பிற்பாடு நிறுத்தின பிற்பாடு அந்த குடிகாரங்க அது இது இருக்குதுன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் பண்ணாலும் அது தப்பு தான். யார் பண்ணாலும், கடவுளே பண்ணாலும் அது தப்பு தான். அதில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதனால் 2 பேருமே குற்றவாளிகள் தான். யார் கருணாநிதி தொடக்கி வச்சு, நான் என்ன சொல்கிறேன்னா, யார் தொடக்கி வச்சானோ அதான் மெயின். அடுத்தது அவர் அதை கண்டினியூ பண்ணுறது வேறு விஷயம். ஏன்னா அரசு உடைமையாக்குனதெல்லாம் அதிமுக காலகட்டத்தில் தான். யார் உடைமையாக்குனாலும் யாருக்கு சாராய கடையை திறந்து வச்சது யார்? முதல்ல சாராயமே இல்லாத ஒன்றை கொண்டாந்து ஏன் வைக்கிற? அதை வச்சதுனுடைய வழி, நீங்கள் ஆரிஜின் என்னான்னு தான் நம்ம பார்க்கணும். அது முடிச்சு அதுவும் வந்தது. நான் என்ன சொல்கிறேன், 2மே தப்பு. அதுவும் தப்பு, இதுவும் தப்பு. இன்னும் விரிவாக வேலை நடத்தினாலும் அதுவும் தப்பு. இந்த தப்புக்கு விதை போட்டவர் யார்? விதை போட்டவர் கருணாநிதி. அதுக்கு பிறகு அந்த விதை முளைக்குது. கொஞ்ச காலம் நீ கவனிக்காமல் விட்டுற, அடுத்த ஆள் வந்து அதை கவனித்து வளர்க்குறான். இதுதான் விஷயம். இதை நீங்கள் நான் சொல்கிறது இப்போவும் கூட நீ நிறுத்தி அதை நிறுத்து. அதனால் வர நஷ்டங்கள் எது வந்தாலும் அதை நிறுத்தினா, குடிகாரர்கள் இருக்காங்க, அவங்க எங்கே போவாங்கன்னா, கை கட்டின தூரம் கடை இருந்தால். அப்போ திருக்கழுக்குன்றம் பஸ்ஸில் பெண்கள் படிக்கிற 9வது 10வது படிக்கிற பெண்ணுங்க பஸ்ஸுலேயே பாட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு குடித்தாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான், சமூக வலைதளத்தில். ஆமாம், அது காரணம் எட்ட தூரத்தில் கடை இருக்குது. இப்போ நமக்கே ஒன்று காஃபி வேணும் அல்லது எதாவது வேணும்னா கடை பக்கத்தில் இருந்தால் சரியாக வாங்கிட்டு வரலாம். இல்லைன்னா தூரமாக போகணுன்னா சரி பார்த்து வரலான்னு தோணும். அப்படி தான் நீ எட்டின தூரத்துலலாம் கடையை வச்சுட்டு அவங்கள குடிக்கக்கூடாதுன்னு சொன்னால் முடியாது. கடையை மூடிட்டு குடி நோய் உள்ளவர்களுக்கு பர்மிட் கொடுக்கலாம். பர்மிட் கொடுத்து அவனை வந்து சாகுற வரைக்கும் அவனுக்கு ஒரு பர்மிட் 2 யூனிட் 3 யூனிட்டு கொடுத்து அதை நிறுத்துறது. இதய சுத்தியாக தலைவர்கள் இருந்தாங்கன்னா மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால், ஒரு குடும்பத்தில் ஒரு தாயோ தந்தையோ தன்னுடைய பிள்ளைகளுக்கு சாராயம் வாங்கி தரமாட்டாங்க. அதுதான் ஒரு குடும்பத்தினுடைய பெரிய அளவு தான் நாட்டினுடைய தலைவனுக்கு எல்லாரும் குழந்தைகள் தான். அந்த மக்களை காப்பாற்றுறது தான் அவனுடைய மிகப்பெரிய கடமை. ஆனால் மக்களுக்கு சாராயத்தை கொடுத்து அந்த காசை வாங்கி தான் நான் கொடுக்க வேண்டியது இருக்குன்னா, உனக்கு அப்படிப்பட்ட ஆட்சி தேவையில்லை, அதுக்கு உள்ள தகுதி உங்களுக்கு கிடையாதுன்னு அர்த்தம். அதை முதல்ல நான் கடுமையாக சொல்கிறேன். யாராக இருந்தாலும், நான் விஜயை ஆரம்பத்தையும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் வர்றேன், இப்போவும் சப்போர்ட் பண்ணுறேன். ஆனால் அவருக்கும் நான் சேர்த்து சொல்கிறேன், நிச்சயமாக அதை என்ன காஸ்ட் ஆனாலும் அதை நிறுத்துங்க. நீங்கள் வாழ்நாள் பூராவும் நீங்கள் முதலமைச்சராக இருக்கணும், இதுதான் உண்மை. அதை நிறுத்திட்டு அதுக்கு பிறகு ஒன்றா பண்ணோன்னு சொன்னால், இந்த வன்புணர்ச்சி பெண்களுடைய பாதிப்பு இதெல்லாம் தானாக குறைஞ்சிக்கிட்டே வரும். சரி, இன்னொரு விஷயமும் அவர் வந்து குறிப்பிட்டிருந்தார். அதாவது பெண்கள் அதிகமாக கூடக்கூடிய பகுதிகள், இந்த பஸ் ஸ்டாப்பில், அதுக்கப்புறம் இந்த மால், இந்த மாதிரியான பகுதிகள்லாம் வந்து இந்த ட்ரோன் மூலயமா வந்து இந்த திருட்டுகள்லாம் தவிர்க்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்த பண்ணுறதாகவும் சொல்கிறாரு. அதெல்லாம் பெண்கள் பாதுகாப்புக்கு அவர் செய்கிற நடவடிக்கைகள், அதை நான் பாராட்டுறேன். நான் தான் முதலே சொன்னேன், பள்ளிக்கூடம், காலேஜ் வாசலில் இப்போ ஸ்டெல்லா மேரிஸு, குயின் மேரிஸு, பிரசிடென்சின்னா இருந்தால் அங்கே உடனே பசங்க வந்து கல்லூரி விடுறதுக்கு முன்னாடி வெளியில் வந்து நிற்கிறானுங்க, சுற்றுறானுங்க, அது இதெல்லாம் நடக்குது. அதே மாதிரி கோயில்கள், அது மாதிரி கூடுற இடங்கள் அப்படியெல்லாம் நடக்கிறத தடுக்கிறதுக்கு தான் இவங்க இருக்காங்களே தவிர பூரணமாக இவங்க எல்லாரும் தடுத்துட முடியாது. தடுக்கிறதுக்கு ஒரு நடவடிக்கை, அவ்வளோதான். அது அந்த அளவோடு தான் முடியும், அதனால் பூராவும் முடியும். அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி பஸ் ஸ்டாண்டு இங்கெல்லாம் கூடுற இடத்துல அவங்க இருந்தாங்கன்னா அங்கே அந்த பிரச்சனை வராமல் இருக்கும், பிரச்சனைகள் குறைக்கப்படும், அவ்வளோதானே தவிர அதையும் மீறி நடக்கிறதுக்கு வந்து அதுக்கு பிறகு நடவடிக்கைகள் தான் எடுக்குமே தவிர. நான் என்ன சொல்கிறேன், கம்ப்ளீட்டாக இந்த பிரச்சனையை, பெண்களுடைய பிரச்சனையை நீங்கள் பண்ணணுன்னா கம்ப்ளீட்டாக சாராய கடையை நிறுத்துங்க. பெண்களுக்கு 100க்கு 90 பங்கு அவங்களுக்கு வர்ற விபத்து குறையும். 2வது வந்து பள்ளிக்கூடங்களில் நீதி போதனைகளே இப்போ கிடையாது. இப்போ நாங்கள்லாம் படிக்கிற போது நீதி போதனைகள் இருந்தது. வீரத்தை பற்றி, தியாகத்தை பற்றி, நியாயங்களை பற்றி, அறத்தை பற்றி எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ அது கிடையாது. அதெல்லாம் 1வது 2வது 3வது அவங்க உள்ளத்தில் ஏற்றிடணும். இப்போ 3வது வரைக்கும் படித்தது போது எங்களுக்கு ஏற்பட மனநிலை. இப்போ நான் வந்து நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன பண்ணுவேன், சரி இதெல்லாம் தப்பு,
டூஸ் தப்பு, செய்யக்கூடிய தப்பு, செய்யக்கூடாத தப்புன்னு இருக்குது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். சரி, இன்னொருத்தவங்கள போய் வற்புறுத்துறது, தூக்கிட்டு போகிறது, நாசப்படுத்துறது, இதெல்லாம் வந்து தானாக குறையும். இயற்கையில் குழந்தைகள்லேருந்து அவங்க உள்ளத்தில் பதிய வச்சுட்டிங்கன்னா அவங்க வந்து அந்த தப்புகள்லாம் செய்ய மாட்டாங்க. சார், அதுக்கு தான் இப்போ அந்த புக்கோட ஃப்ரண்ட்ல வந்து என்னென்ன தவறுகள் செஞ்சால் என்ன செக்ஷனில் வந்து தண்டனை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒன்று. தண்டனைகள் சொன்னால் பத்தாதம்மா, நீங்கள் வந்து என்னென்ன பண்ணக்கூடாது பண்ணலான்னு. இப்போ எங்களுக்கெல்லாம் ஔவையாருடைய ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நீதிவெண்பா, நாலடியார், அப்புறம் விவேக சிந்தாமணி, இதெல்லாம் சின்ன பிள்ளைகளை சொல்லி கொடுக்குற போது அது மனசுக்குள்ளே பதியும், ஓரளவுக்கு பதிஞ்ச ஓரளவு நம்ம இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அது இயற்கையாக வரும், இன்பார்ன் கேரக்டராக வந்துடும். இப்போ அதெல்லாம் கிடையாதுனால என்ன பண்ணுறான், வந்து இருந்தது அவனுக்கு அவன் மனுஷனாக கொஞ்சம் உழவ ஆரம்பித்த போது அவனை பார்க்குற போது மிருகமாகவே மாறிடுறான். அவனை மிருகமான நிலையிலேருந்து குறைக்கணுன்னா அவனை பக்குவப்படுத்தணும் மனசளவில். அது சின்ன பிள்ளையிலே நீங்கள் பக்குவப்படுத்தணும். அது படுத்தாதனுடைய விளைவு அது ஒன்று பண்ணி இந்த மதுக்கடைகளை மூடினாங்கன்னா நிச்சயமாக எதிர்கால சமுதாயம் காலாகாலத்துக்கு இவங்களை வாழ்த்தும், வரவேற்கும், எல்லாம் பண்ணும். மதுவினால் வர்ற வருமானத்தை வச்சு தான் பண்ணணும்னு சொன்னால் அப்புறம் பல விதமான தவறுகள் இருக்குது, அதெல்லாம் பண்ணிட்டு கூட பண்ணலாமே. கண்டிப்பாக நான் வந்து பல விதமான தவறுகள் இருக்குது, அது பணம் தான் வேணும்னு நினச்சா என்ன தப்பு வேணாலும் பண்ணிவிட்டு சம்பாரிச்சிட்டு போகலாமே. அந்த மாதிரி கிளப் வச்சு இது வச்சு நாசம் பண்ணிட்டு போகலாம், அதெல்லாம் தப்பு. சமுதாயத்தை நல்ல குடிமக்களாக நல்ல மக்களாக வளர்க்கணுன்றதுக்கு அரசாங்கம் தான் அந்த பொறுப்பை எடுத்துக்கணும். அதுக்கு வேண்டிய சூழ்நிலைகளை அரசாங்கம் அமைச்சு தரணும். அப்படி தந்தால் தான் வரும். சிங்கப்பெண் இது வந்து அது நான் வரவேற்கிறேன். அது ஒரு முயற்சி, அது ஓரளவுக்கு அவங்க அந்த இடத்துல போய் நின்று அவங்க பார்ப்பாங்க, என்னென்ன எங்கே பண்ணுறது அப்படின்னு பார்க்குற முயற்சிக்கு அதையும் நம்ம வரவேற்போம். அது தவிர இப்போ விஜய் வந்திருக்காருன்னா, விஜய் வந்து இப்போ ஏற்கனவே ஒரு 20 நாள் ஆகுதுன்னா இன்னும் வந்து ஏற்கனவே இருந்த அதிகாரிகள் தான் இங்கே இருக்காங்க. அந்த அதிகாரிகள்லாம் பழந்துன்னு கொட்டை போட்டவங்க. அந்த ஆட்சியாளர்களால் பலவிதமான சலுகைகளையும் பலவிதமாக லஞ்சம் வாங்கிறதுக்கும் இதுக்கெல்லாம் பழக்கப்பட்டவங்க. அவங்களுக்கு அந்த ஆட்சி போயிடுச்சு, இப்போ இது வந்துடுச்சே, நமக்கு வருமானம் குறைஞ்சி போச்சே, வருமானம் இல்லாமல் போயிடுச்சே அப்படின்ற அந்த கவலையெல்லாம் இருக்கிறதுனால இந்த ஆட்சிக்கு கெட்ட பெயர் வருவதற்கே பல வேலைகளை அவங்க செய்வாங்க. பல இடங்களில் மின்சாரம் கட் ஆகுதுன்னா மின்சாரம் கட் பண்ணுறதே பெரும்பகுதி அதிகாரிகளே இது பண்ணுற தவறுகள் எல்லாம் இருக்குது. பொறுப்பு இல்லாமல் இருக்குது, அதிகாரிகள் இருக்குது, அதெல்லாம் இருக்கும். அதனால் இதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் போனால் தான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு எடுக்க முடியும். பார்ப்போம் எப்படி பண்ணுறாங்கன்னு. சரி, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது திமுகவில் இருந்து காங்கிரஸ் விலகி தாவேக்காக போயிட்டாங்க. இந்த சூழ்நிலையை வந்து பாஜக பயன்படுத்திக்க நினைக்கிறாங்க. நிபந்தனைகளோட வந்து திமுக ஆதரவு வந்து கொண்டு வரதுக்காக மேலிடத்துல சில பேச்சுவார்த்தைகள்லாம் நடைபெறுதா சொல்றாங்களே, இது உண்மையா? சொல்றது எனக்கு புரியல, கரெக்டாக சொல்லுங்க. அதாவது திமுகவில் இருந்து காங்கிரஸ் விலகி தாவேக்காக்கு போயிட்டாங்க. ஸோ இப்போ வந்து கூட்டணி வலுவே இல்லாம தான் கொஞ்சம் திமுக இருக்காங்க. இந்த சூழ்நிலையை பாஜக பயன்படுத்திக்க நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட வந்து மத்தியில 22 எம்பிக்கள் வந்து இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த ஆதரவை பெறுறதுக்காக கொஞ்சம் பேச்சுவார்த்தை எல்லாம் நடைபெறுதா? பாஜக எல்லா தில்லுமுள்ளையும் பண்ணோம், எல்லா ஃப்ராடும் பண்ணோம். எப்படியும் அது ஒரு அழிவு சக்தி மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு அது ஒரு அழிவு சக்தி, அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டியதில்லை. அதனால் அவங்க எல்லா துறையிலையும் புகுந்து பார்ப்பாங்க, எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அதனால் அவங்கள பற்றி விட்டுருங்க. இப்போ இவங்களுக்கு வந்து காங்கிரஸுக்கு வந்து உள்ள நிலைமை என்னென்னா, 67 காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருந்தது. அதை வந்து அண்ணா ஆட்சி அமைச்சு அவங்கள எதிர்கட்சி ஆக்குனாங்க. அவங்க பண்ண தப்பே என்னன்னா, யார் உங்களை தோக்கடித்தாங்களோ அவங்கள எதிர்த்து கடைசி வரைக்கும் நின்றுந்தா இன்னை வரைக்கும் நிச்சயமாக அது ஒரு வலுவான கட்சியாக இருக்கும், ஆளுங்கட்சியாக கூட வந்திருக்கும். ஆனால் அது இல்லாமல் அவனை தோக்கடித்தவனுக்கிட்டே போய் நீ அடிமையாக என்ன பிற்பாடு அங்கேயே அவங்க கொடுக்குறத அவங்க சொல்கிறத கேட்க வேண்டிய சூழ்நிலை அது இதெல்லாம் வந்தது. இப்போ என்ன பண்ணாங்க, இதில் வேடிக்கை என்னென்னா, அங்கே காங்கிரஸ் கட்சியில் மேலே ஒரு 20-30 பேர் இருக்காங்க. அவங்க வந்து கட்சி வளர்க்கணும்னு இல்லை, ஏதாவது மத்திய சர்க்கார்கிட்ட சொல்லி அந்த காங்கிரஸ் பேரில் பதவி வாங்கணும், கொள்ளடிக்கணுன்றதில் பயிற்சி ஆகி அவங்க இருக்கிறாங்க. இதை இப்போ வந்து டெல்லியில் இருக்கிற காங்கிரஸ்காரங்க உணர்ந்துட்டு கட்சி வளர்க்காமல் இவங்க 10 பேர் பதவியில் இருந்துக்கிட்டு நம்மளை இது மாதிரி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சி வளர்க்கணுன்ற எண்ணத்தில் அவங்க ஒரு முடிவு எடுத்து வர்றபோது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க திமுகவினுடைய தோழமை கட்சி, அதான் கூட்டணி கட்சியாக இருக்கிறத திமுகவும் விடலை, அவங்களும் அந்த இது காங்கிரஸில் மேல்தளத்தில் இருக்காங்கல்ல, அந்த காங்கிரஸ் கட்சி மாநில தலைவராக இருக்கிற உட்பட திமுக விட்டுட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. திமுகவில் இருந்தால் தான்
அவங்க தனிப்பட்ட முறையில் பல சலுகைகளை அனுபவிக்க முடியும் அப்படின்னு பார்க்குறாங்க. இல்லைன்னா கீழ்த்தளத்துலேருந்து வரணுமே அப்படின்னு நினைக்கிறேன். மேலே இருக்கிறவங்க இதை வந்து பிரித்து நம்ம தனியாக நின்று விஜய் கூட நின்று ஒரு வந்துடலான்னு அவங்க பிளான் பண்ண. விஜய் கூட வந்து நின்றுந்தா 40-50 சீட்டு காங்கிரஸே வந்திருக்கும் தேர்தலுக்கு முன்னாடி. ஆமாம். ஆனால் அவங்க அப்படி முயற்சி பண்ணுறாங்கன்றது தெரிஞ்ச உடனே இங்கே திமுகவில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்களே அந்த கட்சியை உடைக்கிறதுன்னு ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. உடைக்கிறதும் இங்கே இப்போ ஏற்கனவே அதில் பதவிகளை சுகம் பெற்றவங்கள தனியாக வச்சு அவங்க ஒரு காங்கிரஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க வச்சுக்கிட்டு ஆட்டம் ஆட்டலான்னு நினச்சாங்க. இதுக்கு முன்னுதாரணம் என்னன்னா, கடந்த காலத்தில் முஸ்லீம் லீக் வந்து தோழமை கட்சியாக இருந்தால் அவங்க வெளியில் போகிறாங்க. போகிற போது என்ன பண்ணிட்டாங்கன்னா கருணாநிதி என்ன பண்ணார், அதை 2ஆக உடைச்சிட்டார். இன்னொரு 4 பேரை தூக்கி விட்டு அதாவது தனக்கு பயன்படலைன்னா அதை உடைக்கிறது, பிரிக்கிறது, 2ஆ 3ஆக பிடிக்கிறது. இது அவங்க திமுகவினுடைய உடம்புல பிறந்த ஒன்று. அதை மாதிரி உடைச்சிடுவாங்களேன்னு தான் இந்த தடவை இவங்களோட வேறு வழி இல்லாமல் விருப்பம் இல்லாமல் அவங்களோட கூட்டணி இருந்து ஒரு 5 சீட்டு வந்திருக்காங்க. அவங்களோட்டு வெளியில் போயிருந்தாங்கன்னு வச்சா ஒரு 50 சீட்டு வந்திருப்பாங்க. அதை தடுத்துட்டாங்க இவங்க. அதை ஏன் அவங்க வழி கொடுத்தாங்கன்னா காங்கிரஸை இவங்க உடைச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்றதுனால வேறு வழி இல்லாமல் தவிர்க்க முடியாமல் ஒரு கட்டாயமாக நிர்பந்தத்தில் அவங்களோட இருக்க வேண்டியது. இப்போ வெளியில் வந்த பிற்பாடு அவங்க இனிமேல் வந்து தனியாக போகிறேன்னா இவங்க கூட்டணி கட்சின்றது தேர்தலுக்கு நேரத்தில் சேர்ந்து போகிறதே தவிர காலத்துக்கும் அவங்களுக்கு அடிமையாக இருக்கிறது அல்ல. அதுவே கூட்டணி அல்ல. அது வந்து என்ன அடிமையாகவங்க அது கிடையாது. அது இல்லை எங்களை விட்டு போயிட்டாங்கன்னு இவங்க புலம்புறதே வந்து இவங்களுக்கு இன்னும் கூட்டணினாலும் தெரியல, கட்சினா இவங்களுக்கு இப்போ திமுகவில் இருக்கிறவங்களுக்கு திமுக கொள்கையும் தெரியாது, லட்சியமும் தெரியாது, நடைமுறையும் தெரியாது, ஒரு இடமும் தெரியாது. ஏதோ ஆட்சி அதிகாரம் கிடைச்சது, அதனால் கொள்ளையடிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு கிடைச்சது, அந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன வேணால் பண்ணலான்னு பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காங்களே தவிர நியாயங்களோ அதுவோ ஒன்றுமே கிடையாது. இது திமுகவும் இல்லை. அண்ணாவோட முடிஞ்சு போச்சு திமுக. அதுக்கு பிறகு இருக்கிறது கருணாநிதி கட்சி. அதே மாதிரி இங்கே எம்ஜிஆரோடு முடிச்சிடுச்சு அதிமுக. அதுக்கு பிறகு இருக்கிறது ஜெயலலிதா கட்சி. அவ்வளோதானே தவிர எம்ஜிஆர் வந்து இருந்தபோது சட்டமன்றத்திலே சொன்னார், நானோ எனக்கு வேண்டியவர்களோ யாரோ தமிழ்நாட்டிலோ வெளியிலையோ ஒரு அவங்கள இடம் வாங்கிதாக நிரூபித்தால் நான் தூக்கில் பந்ததுக்கு தயாரினார். இப்போ இந்த அம்மா வந்து ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம், 1000-5000 ஜோடி செருப்பு, பவுனு, வைரம், வைடூரியம், அது இது பங்களாக்கள், இதெல்லாம் எப்படிங்கேருந்து வந்தது இதுக்கு? அதனால் இதெல்லாம் கொள்ளடிச்சது. ஒரு ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவங்க ஒரு 1000 ரூபா கொள்ளை வாங்கணுன்னா 1 லட்ச ரூபா நீ தானம் பண்ணால் தான் வரும். எவனுக்காச்சும் 1 லட்ச ரூபா கொடுத்த தானம் பண்ணி அதை பயன்படுத்தினா அவன் 1000 ரூபா லஞ்சம் கொடுப்பான். 1000மே இவங்ககிட்ட லட்சக்கணக்கான கோடிக்கு இருக்குது. இப்போ இவங்ககிட்ட எல்லார்கிட்டையும் நான் என்ன சொல்கிறேன், எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த போது ஒன்று சொன்னார், இது இங்கே இருக்குது, அறிக்கையே இருக்குது. அவர் என்ன சொன்னார்னா, லஞ்சத்திலும் ஊழலிலும் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அரசுடைமையாக்கப்படும்னார். அதை விட இப்போ வந்து எல்லா சொத்துக்களையும் பறிமுதல் பண்ணால் இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற கடைசி பிச்சைக்காரன் கூட 2 கோடிக்கு சொத்து இருக்கும், தெரியுதா? அதனால் அதெல்லாம் பண்ணணும், ரேடிக்கலாக அதெல்லாம் பண்ணணும். அது பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அது சார், நாளைக்கு வந்து முதல்வர் அவர்கள் அதாவது நிதி ஆய்வு கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக இன்னைக்கே வந்து டெல்லி பயணம் வந்து போயிருக்காரு. கடந்த முறை வந்து காங்கிரஸ் சந்திக்கிறதா சொல்லிட்டு சந்திக்கவே இல்லை, ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை வந்து கிளம்பிச்சு. இந்த முறையும் வந்து நிதி ஆய்வு கூட்டத்தில் கலந்துக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த காங்கிரஸ் தலைவர்கள்லாம் சந்திக்க போறதா வந்து சொல்றாங்க. ஸோ இது எப்படி சார் நீங்க வந்து பாக்குறீங்க, சந்திப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவர் முதல்ல ஆட்சி பீடம் அமர்ந்த உடனே டெல்லிக்கு போறாரு. ஒரு கவர்மெண்ட் அரசு முறையில் போய் யாரை பார்க்கணுமா பார்த்துட்டு வந்தாது. அதுதான் முறை. அதை விட்டு இன்னும் 4 பேரை பார்த்தீங்கன்னா இவங்க சும்மா இங்கே வந்தாங்க அதோடு எங்களை பார்த்தாங்கன்னு அவங்க சொல்லி அதை கரைச்சிடுவாங்க. அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் இதுவுமே சர்ச்சையாக தானே ஆச்சு. அமித்ஷா அவர்கள் வந்து சொன்னதுனால தான் ராகுல் அவர்களை சந்திக்கல அப்படின்ற மாதிரிலாம் செய்தி இல்லை. இப்போ இந்த தடவை அடுத்த தடவை போகிற போது அவங்க 3 நாள் பிளான் பண்ணிட்டு போகிறாரு, எல்லாரையும் பார்த்துட்டு வருவார். இனிமேல் வந்து சாதாரணமாகிடும். ஆனால் முதல் முறை போகிற போது எப்படி போகணுமோ அப்படி போயிட்டு வந்தார், அவ்வளோதான். அதுக்கு இதுக்கு ஒன்று முதல்ல அவர் போய் நான் ராகுலை சந்திக்கிறேன்னு அவர் சொல்லலை. இவங்க வெளியே பக்கத்தில் இருக்கவங்க ஜேர்னலிஸ்ட் அவங்கவுங்க கிளப்பி விட்டாங்க போய் தான் சந்திச்சு வருவாருன்னு. இவங்களா கற்பனையில் தோணுனதை சொன்னாங்க. அது வந்து அவர் வந்து போய் பார்க்க வேண்டியவங்களை பார்த்துட்டு அதோடு வந்துட்டார். அதோட இது வரைக்கும் விஜய் பண்ணிட்டு வர்றது வந்து அவருடைய ஷார்ப்னஸ் நமக்கு தெரியுது. இதே ஷார்ப்னஸோடு மற்ற காரியங்களையும் அவர் செஞ்சால் வெற்றிகரமான ஒரு முதலமைச்சராக நிச்சயமாக வர முடியும். இன்னும் சொல்ல போனால் ஆடம்பரங்களை குறைக்கணும், என்னுடைய கருத்து. ஆடம்பரங்கள்னா விஜய் அவர்கள் என்ன ஆடம்பரங்கள் பண்ணுறாரு, என்ன குறைக்கணும்னு நினைக்கிறீங்க? என்ன குறைக்கணும்னா, இப்போ போயிருக்காரு, ஸ்பெஷல் ஃப்ளைட் எடுத்துகிட்டு அங்கே போகிறாங்க, தெரியுதா?
தெரியுது அது தேவையான்றது என்னுடைய கருத்து. ஏன் சாதாரண ஃப்ளைட்டில் அது எளிமையான ஒரு முதலமைச்சர் வந்து மற்றவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக காட்டணுமே தவிர, அது சினிமாவில் இருந்ததுனால அப்படி தான் பண்ணுவார், அல்லது அவர் சொந்த பணத்தை போகிறாருன்னா கூட சொந்த பணமாக இருந்தாலும் அவர் எளிமையாக இருக்கிறதுக்கு பண்ணாதான் மக்கள் அதை காலத்துக்கு இல்லைன்னா இப்போ அவசரத்துக்கு இப்போ பார்ப்பாங்க, ஆரம்பத்தில் அதை ஏற்றுக்குவாங்க, காலம் போக போக அப்புறம் அதுக்கு பிறகு அதுக்கு ஒரு அருவருப்பு வரும். அது வராமல் தடுக்கிறதுக்கு முதல்லேருந்து எளிமையாக போயிட்டால் அது நல்லா வரும். சார், இந்த எதிர்கட்சிகள்லாம் அவர் மீது ஒரு குற்றம் சாட்டிகிட்டே இருக்காங்க. இவங்க வந்து அதாவது தமிழக வெற்றி கழகம் ரீல்ஸ் ஆட்சி தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா சமீபத்தில் கூட வந்து தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வந்து நடனமெல்லாம் ஆடி இருந்தாங்க, ரீல்ஸ்லாம் வெளியே வந்துச்சு. இவங்க என்னடானா நிறைய முதலீடுகள்லாம் வந்து வெளியே போய்கிட்டு இருக்கு, ஆந்திராவுக்கு போயிட்டு இருக்கு, தமிழகத்தில் இருந்த முதலீடுகள்லாம் அதை பார்க்காம ரீல்ஸ் ஆட்சி போட்டுட்டு இருக்காங்களே. ஆட்சிக்கு வந்தாங்க எல்லாரும் புதுசு, எப்படி நடந்து போகிறது நடக்கக்கூடாதுன்னு தெரியல, நடக்கிறாங்க கொஞ்ச நாள் ஆனால் தானாக எல்லாமே முதிர்ச்சி வந்துடும், அதுக்கு பிறகு சரியாக வந்துடுங்க. அது ரீல்ஸ் ஆட்சின்னா சும்மா. அதாவது என்னைக்கு விஜய் நான் வந்து தேர்தலில் நிற்க போகிறேன் வரப்போகிறேன்னு சொன்னாரோ அன்னையிலேருந்து தமிழ்நாட்டில் எல்லா கட்சிக்காரங்களும் அவர் திட்டினாங்க. அவர் ஒன்றும் இல்லை, ரெண்டு சீட்டு வரும், ஒரு சீட்டு வரும், 5% தான் வரும், அது வரும் இது வரும்னு டேமேஜ் பண்ணுற வேலையை எல்லாம் ஒவ்வொரு கட்சியிலையும் தனித்தனியாக ஒரு 10 பேர் கூட இப்போ திமுகவில் 10 பேர் 10 தினசாலாம் பேசுனாங்க, அப்படிலாம் பண்ணாங்க. அதையெல்லாம் மீறி அவர் வந்தார். ஆனால் அவர் வந்த அன்னைக்கே நான் கொடுத்த இது வரைக்கும் ஏறக்குறைய 40 பேட்டி கொடுத்துருக்கேன். 40லேயும் முதல் பேட்டியிலேருந்து நான் சொல்லியிருக்கேன் அவர் தான் அடுத்த சீஃப் மினிஸ்டர், அவர் வருவார், 150 சீட்டுக்கு குறையாமல் வர முடியும், ஆனால் ஒழுங்காக வேலை செய்யணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கிறேன். அதுலேருந்து நான் இந்த வரையில் நான் மாறலை. கரெக்டாக கணக்கு போட்டால் தமிழ்நாட்டு மக்கள் இந்த 2 கட்சிகளையும் மீது அருவருப்பில் தான் இருந்தாங்க. அதை முதல்ல இவங்க புரியலை, இன்னமும் புரியலை. இவங்க கட்சிக்காரங்களை எப்படி தோற்றோம் போனோம் வந்தோம்னு அலசுகிறாங்களே தவிர உங்களை பார்த்து அசிங்கமாக தான் நினைக்கிறாங்க அவங்க. ஒன்று, சாராயத்தை பற்றி நீங்கள் சொல்கிறதில்ல, இயற்கை வளங்களை கொள்ளை அடிக்கிறத பற்றி சொல்கிறதில்ல, வழக்குகளை நீங்கள் இப்போ கள்ளக்குறிச்சி பக்கத்தில் ஒரு பொண்ணு ஸ்ரீமதின்னு ஒரு பொண்ணு 13-14 வயசு பொண்ணு, அதை நாசம் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க. அந்த வழக்கை உங்களால் நடத்த முடியலையே. உங்களுடைய பலகீனம் டெல்லி சொல்கிறதையோ மற்றவங்க சொல்கிறதையோ கேட்க வேண்டியிருக்குது. நீங்கள் வந்து நேர்மையாக இருந்தால் எதுவாக இருந்தாலும் நம்ம நடத்திட்டு போகணும்னு சொல்லிடலாம். இல்லை எல்லாம் சேர்ந்து அந்த குடும்பத்துக்கு, அப்போ அந்த குடும்பம் தமிழ்நாட்டில் தான் இருக்குது, அந்த குடும்பத்துக்கும் சேர்த்து தான் நீங்கள் முதலமைச்சர், நீங்கள் கவர்மெண்ட் இருக்குது. அந்த பொண்ணுக்கு என்ன பாதுகாப்பாக பண்ணா, அந்த குடும்பத்துக்கு என்ன பாதுகாப்பு, ஊரே ரகலை பண்ணாங்க, எல்லாத்தையும் விட்டாங்க. அதே மாதிரி வேங்க வயலில் அந்த தண்ணியில் இது பண்ணவங்கள இன்னை வரைக்கும் உங்களால் சொல்ல முடியல. அதே மாதிரி ஒவ்வொன்றும் பல்வேறு பிரச்சனை, ராமஜெயம் கொலை வழக்கை இன்னும் உங்களால் கண்டுபிடிக்க முடியல. இன்னும் இந்த மாதிரி கிருஷ்ணன் கொலையை சரியாக நீங்கள் நடத்தலை. இது மாதிரி பல்வேறு வேலைகளை நீங்கள் தவறாக பண்ணல. அது காரணம் எல்லாம் லஞ்சமும் ஊழலும் தான் காரணம். இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக நல்லா நடத்த முடியும். உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். 1962-63 மெட்ராஸில் அரிசியே இல்லை, பஞ்சம். அப்போ வந்து காமராஜர் முதலமைச்சர். காமராஜர் என்ன பண்ணுறாரு, அவருடைய திருமலைப்பிள்ளை ரோட்டில் இருக்கார். அப்போ வந்து ஐஜிக்கு மேலே பொறுப்பு இல்லை, அப்போல்லாம் டிஜிபி எல்லாம் கிடையாது, ஐஜி அருள், அப்புறம் சீஃப் செக்ரட்டரி ராயப்பா, 2 பேரும் ஒரு நாள் காலையில் காமராஜர் வீட்டுக்கு போகிறாங்க. ஒரு விஷயத்தை கேட்டு அவருடைய பர்மிஷன் வாங்கிறதுக்காக. காமராஜர் மேலே தான் இருக்கார், அவருடைய அசிஸ்டண்ட் போய் சொல்கிறாங்க, இது மாதிரி 2 பேர் வந்து அதெல்லாம் ஒன்றும் நான் பார்க்க முடியாது, அவங்க என்ன வேலைக்காக வந்தாங்களோ அந்த வேலையை முடிச்சுட்டு வர சொல்ல, அதுக்கு பிறகு நான் பார்க்குறேன்ட்டார். அவர் ஏதோ தப்பை இவங்க போகிறாங்க, நம்மள்கிட்ட பர்மிஷன் கேட்டு போகிறதுக்கு வர்றாங்க அப்படின்ற மாதிரி அவர் பிளான். அதுக்கு பிறகு இவங்க போனாங்க, தாம்பரத்தில் ஒரு பெரிய கிடங்கில் 10,000 மூட்டை அரிசி இருந்தது, அதை சீஸ் பண்ணுறாங்க. அந்த அரிசி குடோனுக்கு சொந்தக்காரர் வந்து காமராஜருக்கு வேண்டியவர். ஆனால் காமராஜர் ஏன் அப்படி அதை சொன்னாருன்னா, இவங்க ஏதாவது சொல்லி உங்களுக்கு வேண்டியவருங்க வச்சுருக்காங்க, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேள்வி கேட்டால் அவருக்கு ஒரு எம்பராசிங்காக போய்டும். நீங்கள் பண்ண வேண்டியதில் பண்ணிட்டு வந்துடுங்க நாட்டுக்காக, நான் வந்து எனக்கு வேண்டியவன்னு நான் சிபாரிசு பண்ண மாட்டேன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட முதலமைச்சர் அவர். அதே மாதிரி அண்ணா 1967 மார்ச் 6 பதவி ஏற்க போகிறார். அதுக்கு முதல் நாள் 5 சென்னையில் இதில் ஹபீபுல்லா ரோட்டில், டி நகரில் ஹபீபுல்லா ரோட்டில் SCS திருமண மண்டபம், அதில் வந்து ப்ரெஸ் மீட்டிங் நடத்தி என்ன பண்ணாருன்னா, எல்லாரையும் கூட்ட காலையிலேருந்து நடக்குது. வடநாட்டுக்காரங்கெல்லாம் வராங்க. ஏன்டா விடுதலை கேட்ட ஒரு இயக்கம் ஆட்சி கட்சிக்கு வருது முதல் அப்படின்னு பார்க்குறாங்க. எல்லாத்தையும் பதில் சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஆட்சிக்கு வரணும்னு தேர்தலில் நிற்கலை, வலுவான எதிர்க்கட்சியாக இருக்கணும்னு தான் நின்னேன், ஆனால் மக்கள் என் தலையில் தூக்கி வச்சுட்டாங்க, எனக்கு பயமாக இருக்குது, என் ஆட்சியில் எந்த தவறும் நடக்கக்கூடாது,
ஏதாவது ஒரு தவறு நடந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், ஒரு நாளில் நான் அதை ரெக்டிஃபை பண்ணுறேன், இல்லைன்னா நீங்கள் மீடியாவில் கொண்டு வரணும். அப்படி இருந்தவங்க அண்ணாலாம், தெரியுதா? அதே மாதிரி சட்டமன்றத்தில் போனதும் காங்கிரஸ்காரங்க பதவி இழந்தவங்க அப்படியே ஆத்திரப்படுறாங்க. அப்போ அண்ணா சொல்கிறாரு, நான் ஒன்றும் தேர்தல் நின்று ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகணும்னு நிற்கல, மக்கள் போட்டாங்க, வந்துட்டேன். நீங்கள் போய் மக்களை சந்தித்து திரும்பவும் பிரச்சாரம் பண்ணி வாங்க, நான் வரவேற்கிறேன், நீங்கள் அடுத்தாப்புல நீங்கள் கவர்மெண்ட் வாங்கன்றாரு. அப்படி இருக்கணும். பதவி 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 அப்போ தான் கொள்ளடிக்க முடியும், அது பண்ண முடியும்னு நீ நினச்சிட்டு இருந்தா அப்போ எங்கெங்கே சுரண்டல் பண்ண முடியுமோ அதெல்லாம் நீ பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அதனால் ஒரு தொண்டு மனப்பான்மையோடு தான் வரணும். அண்ணா கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாருன்னா, அப்போ உழைக்கிறவர்கள் வாருங்கள், பிழைக்கிறவர்கள் வராதீர்கள்னாரு. அப்படி தான் நீ கட்சியை நடத்தணும். தவிர எங்கெங்கே ஊழல் பண்ணுறானோ, லஞ்சம் வாங்குறானோ, கொள்ளடிக்கிறதுக்கு யார் அவங்கள பூரா கூட்டணியாக வச்சுக்கிட்டு கட்சி நடத்தணும், அரசாங்கம் நடத்தணும்னா இந்த மக்களுக்கு பெரிய துரோகம் பண்ணியிருக்கீங்க. அதை மக்கள் உணர்ந்துட்டாங்க. அதை தெரிஞ்சுக்காமல் நீ ஆய்வுக்குழுன்னு போட்டு ஏன் இந்த ஓட்டு வரலன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் முதல்ல இயற்கை வளங்கள் கொள்ளடிப்பதை நிறுத்துங்க. அதே மாதிரி லஞ்ச லாவண்யங்கள் பண்ணுறதை நிறுத்துங்க. சாராய கடையை நிறுத்திட்டு போங்க. ஏதோ அந்த மக்களுக்கு எந்த வேறு வகையில் எப்படி உதவி பண்ண முடியுமோ அப்படி பண்ணுங்கள். இப்போ காமராஜர் முதலமைச்சராக இருக்கும்போது அண்ணா கிட்ட இன்னொன்று கேட்குறாரு, வரி இல்லாத சர்க்கார் நடத்த முடியுமான்னு கேட்குறாரு அண்ணா கிட்ட. அண்ணா எதிர்க்கட்சி தலைவர். அப்போ அண்ணா நடத்த முடியுன்றார். எப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, எந்தெந்த தொழில்கள் வளமான தொழிலாக இருக்கோ அதை அரசாங்கமே நடத்தினா அதில் வர லாபத்தை வச்சு நடத்தலாம் அப்படின்றார். அது மாதிரி உலகத்தில் ஏதாவது இருக்கான்னு கேட்குறாரு. இருக்குது. டென்மார்க் நாடு பால் வியாபாரம் பண்ணி அரசாங்கம் நடத்துது, அது மாதிரி நம்மளும் பண்ணலான்னு. அது மாதிரி அதனுடைய அடிப்படையில் தான் பஸ்கள்லாம் தேசியமாக்கினாங்க. ஆனால் அதில் நீங்கள் கொள்ளை அடிக்க ஆரம்பித்த பிற்பாடு அது வீணாக போகுது. கொள்ளடிக்காமல் எதுவாக இருந்தாலும், எந்த நிர்வாகமாக இருந்தாலும் பர்ஃபெக்டாக நடத்தினா லாபம் வராமல் எந்த நிர்வாகம் கிடையாது. பெட்டி கடை வச்சாலும் சரி, பெரிய எது நடத்தினாலும் சரி. தனி மனிதர்களுக்கு பெரிய பெரிய ஆட்கள், இப்போ பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி அது இதெல்லாம் நடத்துகிறாங்க, தனி மனிதர்கள் தான் நடத்துகிறாங்க. அவ்வளோ பெரிய நிர்வாகங்கள்லாம் நடத்துகிறாங்களா, அவங்களாம் நஷ்டமாக அடைஞ்சிடறாங்க கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் சரியில்லை, அதில் கொள்ளை அடிக்கிறதுக்கு அது இதுக்கு பண்ணுறதுனால இப்படியெல்லாம் போயிடுச்சே தவிர, வந்து முறையாக ஒரு அரசாங்கம் நடத்தினால் நல்ல அரசாங்கம் நிச்சயமாக நடத்த முடியும். அதுக்கு மக்களை பக்குவப்படுத்தணும், நாட்டை பக்குவப்படுத்தணும், நிர்வாகத்தை பக்குவப்படுத்தணும். தேவைன்னா எல்லாமே ஒழுங்காக நடக்கும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி.